ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதிகபட்ச ஆக்சைடு நிலை கொண்ட மைய அணு ஆனது அப்படின்னு கேட்டா என்ன ஆன்சரு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? Yes, sir. Yes, sir. 52 கொஸ்டின்ஸ் பாருங்க. பொறுத்துக்குன்னு கொடுத்துட்டாங்க மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல NaN3, N2H4, NO, N2O5. நம்ம இது எல்லாத்தையுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணனாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. Yes, sir. Yes, sir. Question mark 53. 4Fe plus 3O2 gives 4Fe plus 3 plus 6O minus 2. பின்வரும் வினைக்கான தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்கம்மா. தவறான கூற்று எது? ஸோ தவறான கூற்று வந்து சியும் டி தான் தவறான கூற்றம் ஆல்ரெடி பார்த்துக்கோ. கரெக்டா? Yes, sir. ஓகே. கொஸ்டின் நம்பர் 54. கூற்று ஏ KO2 வில் K இன் ஆக்சிஜன் நிலை பிளஸ் 4. காரணம் ஆர் பொதுவாக ஆக்சிஜன் ஆக்சிஜன் நிலை பிளஸ் மைனஸ் 2 கொடுத்துறாங்க. ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். B ஏன்னா option. ஏ என்பது தவறு, பி என்பது சரி. ஏன்னா கே என்பது ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். ஓகே. Yes, sir. ஸோ 56. பின்வருவனற்றில் ஆக்சினேற்றோ காரணியாகவும் ஒடுக்கும் காரணியாகவும் செயல்படும் சேர்மம் என்று கேட்டா H2O2 பெராக்சைடு. 58. H2O2 எவ்வாறு செயல்பட முடியும்? ஸோ அப்படின்னு சொன்னாக்கா ஆக்சினேட்டரி மற்றும் ஆக்சினேட்டர் ஒடுக்கி இரண்டாகவும் செயல்படும். கொஸ்டின் 59. அடிஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் இல்லையா? ஆன்டி மார்கோனிக் அடிஷன். ஏன்னா R2O2 பெராக்சைடு வந்தால ஆன்டி மார்கோனிக். கொஸ்டின் நம்பர் 60. Pent2 in palladium calcium carbonate, Pent2 in sodium liquid ammonia. ஸோ பி வந்து திஸ் ப்ராடக்ட், ஏ வந்து டிரான்ஸ் ப்ராடக்ட். ஏன்னா பி வந்து லென்னர் கேட்டலிஸ்ட் திஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், ஏ வந்து பெஸ்ட் ரியாக்ஷன் டிரான்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப நமக்கு ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். 61. அடிஷனல் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்டெபிலிட்டி பொறுத்து ஆன்சர் பண்ணும்போது நமக்கு தேர்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. 64. இறுதி வினைவிளை பொருளை உருவாக்க கொடுக்கப்பட்ட முறைகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 64 கொஸ்டின் நம்பர். அதில் ஃபர்ஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்ரேஷன் நடந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஃபில்ட் ஆஃப் அல்கலேஷன் ஆஃப்டர் நைட்ரேஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில்ட் ஆஃப் அசலேஷன் அண்ட் நைட்ரேஷன், அதுவும் கரெக்ட். ஸோ தவறு பார்த்தீங்கன்னா தேர்ட் தான் தவறு. புரியுதாமா? நைட்ரேஷன் நடக்கும், நைட்ரோ பென்சின் ஃபார்ம் ஆகும். நைட்ரோ பென்சில நம்ம என்ன பண்ண முடியாது? ஃபில்ட் ஆஃப் அசலேஷன் பண்ண முடியாது. ஓகே. Yes, sir. எஸ். கொஸ்டின் நம்பர் 65. மிக எளிதாக நீர் நீக்க ஹாலஜனேட்டர் செயல்படுவது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் சாரி Conjugated bond. கான்ஜுகேட் பாண்டு பார்க்கணும். அப்போ வந்து கான்ஜுகேட் பாண்டிங்னா ஃபர்ஸ்ட் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 66 பார்க்க சொன்னாக்கா சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. கொஸ்டின் நம்பர் 67. ஃபர்ஸ்ட் கோல்டு KNO4 போட்டா டயஸ்டிரிஸ் டயல் ஃபார்ம் ஆகும், DO2 போட்டா அடிஷன் ரியாக்ஷன். ஸோ ரெண்டும் என்னது வேறுபட்ட சேர்மம். கொஸ்டின் நம்பர் 68. ட்ரிபிள் பாண்ட்ல H பிளஸ் Hg2+ போட்டோம்னாக்கா வாட்டர் அடிஷன் பண்ணி ஆட்டோமைசேஷன் பண்ணணும். அது என்ன ஐசோமர் A மற்றும் B கலவை உடன் தொடர்புடையதுன்னு கேட்கறாங்க. ரெண்டு என்னமா ஒரே மாதிரி ஒரே மாதிரியான கலவைகள் ஐடென்டிக்கல் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 69. ஏ கொடுத்துட்டு ஓசன்ஸ் பண்ணா ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அப்ப எதுல பண்ணா இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்கறாங்க. ஸோ எதுல பண்ணா கிடைக்கும்? பண்ண கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 70. பின்வரும் எலக்ட்ரான் கவர் சேர்த்தல் வினையில் மிகவும் வினைத்திறன் கொண்டது அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 73. ஒரு பை பிணைப்பை கொண்ட C4H8 உள்ள அமைப்பு மாற்றங்களின் எண்ணிக்கை. எத்தனை அமைப்பு மாற்றம் நினைக்குமா? B option. 3 மாற்றம் frequency. ஓகே. கொஸ்டின் நம்பர் 74. ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, மேற்கூறிய மாற்றத்துக்கு ஏற்ற வினை காரணி கேட்டலிஸ்ட் எது சரியா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன் 2. ஓகே. 75. பின்வரும் கூட்டுகளில் தவறானது எதுன்னு கேட்கறாங்க. இதுல தவறானது பார்த்தாக்கா தேர்ட் ஆப்ஷன். ஓகே. கிரீஸ் அல்கேன்களின் கலவை முனைவற்ற மற்றும் நீர் விளக்கும் தன்மை கொண்டது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 76. This is wrong. Questions wrong. Okay. Yes, sir. Yes, sir. Yeah.
Question number 78. Question number 78. ஹைட்ரோகார்பன் ஏ புரோமிடுடன் வினைபுரிந்து அல்கைல் புரோமைடை பதிலீட்டின் போது உருவாக்குறது. நான் இப்ப ரியாக்ஷன் எழுத பாருங்க. ஹைட்ரோகார்பன் ஏ, நல்லா கவனிங்க, ஹைட்ரோகார்பன் ஏ புரியுதமா, ஏ புரோமிடுடன் வினைபுரிந்து அல்கைல் புரோமைடை பதிலீட்டின் போது உருவாக்குறது. இது உட்சு வினையில் 4 கார்பன் அணுக்களுக்கு குறைவான வாயுக்களை ஹைட்ரோகார்பனாக மாற்றப்படுகிறது. ஏ என்பது கேட்கிறாங்கம்மா. இப்போ நல்லா கவனி, இங்க அல்கேன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அல்கைனு, அப்ப அது கிடையாது. செகண்ட் ஒன் அல்கீன், அதுவும் கிடையாது. அப்ப சி இல்ல டி, இடத்துல எதனா ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, நான் ரெண்டுமே எடுத்து ஆன்சர் பண்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் CH4 எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் பண்ண சொல்றாங்க புரோமினுடன் கேட்கறாங்க. அப்ப புரோமினுடன் Br2 HMu போடுற த்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் நடந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 Br. இதான் என்னது? அல்கைல் புரோமைடு. இதான் நம்ம அல்கைல் புரோமைடு. இந்த அல்கைல் புரோமைடு உட் ரியாக்ஷன் என்ன பண்ணுது? உட்படுத்துறாங்க. அப்ப உட் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணோம்? 2 மோல் சோடியம் போடணும் இல்லையா? இது கூட இதே மோல் என்ன பண்ணோம்? ஆனது ஒரு மோல் போடணும். அப்போ CH3 Br போட்டு சொன்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 கிடைக்கும், ஈத்தேன் கிடைக்கும். அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, 4 கார்பன் அணுக்களுக்கு குறைவான 4 கார்பனுக்கு குறைவான வாயுக்களை ஹைட்ரோகார்பன்களாக மாற்றப்படுகிறது. அப்படின்னா பாருங்க, இங்க 2 கார்பன் தான் இருக்கு. 2 கார்பனுக்கு மேல இருக்கும் அல்கேல கேஸ் தானே படிச்சிருப்பீங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ டி போடலாம். டி வந்து உட்ரியாக்ஷன் யூஸ் ஆகும். ஐ மீன் புரோமோ ஈத்தேன் ஃபார்ம் ஆகி அப்புறம் உட்ரியாக்ஷன் பண்ணும்போது அது பியூட்டேன் கொடுக்கும். அவன் கேட்கறது 4 கார்பன் குறைவான்னு தான் கேட்கறான். அப்ப நம்ம 4 கார்பனை எடுத்துக்கூடாத மீனிங். அதனால நமக்கு பி தான் சரியான ஆன்சர், சி தான் சரியான ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 79. பின்வரும் மூலக்கூறுகளில் எது sp2 sp2 sp ஆகியவற்றின் இனக்கலப்பு வாரிசையை இடமிருந்து வலப்பக்கமாக காட்டுகிறது? நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ இந்த கார்பன் sp, இதுவும் sp, this also sp, this also sp, இது எல்லாமே sp. அப்ப இது ஆப்ஷன் கிடையவே கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, here sp2, here also sp2, here sp, here sp. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது sp3, sp2, sp2, sp3. Here on sp2, 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 this also wrong. அப்ப நமக்கு சரியான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் மா. கரெக்ட்டா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 80. லிசன். என்ன கேக்குறான் பாருங்க. ஈத்தேன் வடிவமைப்பை பற்றி கூட்டுகளில் எது சரியானதுன்னு கேக்குறாங்க. ஈத்தேன் நல்லா புரிஞ்சுக்கணுமா? இங்கிலீஷ் क्वेश्चन பாருங்க. With respect to the conform of ethane, which of the following statement is true? ethane நமக்கு தெரியும் ஃபார்முலா CH3 bond CH3. இதான் ஈத்தேன்மா. எஸ். இதுல வந்து எந்த கூற்று சரின்னு கேக்குறாங்கம்மா. பிணைப்பு கோணம் ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் பிணைப்பு நீளம் மாறுபடுகிறது. பிணைப்பு கோணம் ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனா பிணைப்பு நீளம் என்னமா மாறுபடும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, பிணைப்பு கோணம் மாறுகிறது, ஆனால் பிணைப்பு நீளம் ஒரே மாதிரியாக உள்ளது. பிணைப்பு கோணம் மற்றும் பிணைப்பு நீளம் மாறுகிறது, பிணைப்பு கோணம் மற்றும் பிணைப்பு நீளம் ஒரே மாதிரியாக உள்ளது. ஸோ நமக்கு எதுமா சரியான ஆன்சர்? ஆக்சுவலா நம்ம கன்ஃபார்ம் சொல்லுங்கம்மா. பிணைப்பு கோணம் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பிணைப்பு நீளம் எப்படி இருக்கும்? மாறி இருக்கும். மாறி இருக்கும். என்னன்னு கேட்டா, இந்த கார்பன் வந்து sp3 கார்பன், இந்த கார்பன் வந்து sp3 கார்பன். sp3 கார்பனுடைய பிணைப்பு கோணம் 109.28 மினிட்ஸ். கரெக்டா? 100 டிகிரி 28 மினிட்ஸ், 29 மினிட்ஸ், 28 மினிட்ஸ். அதே ஸ்கீம் தான் இதுவும் 109 தான் இல்லையம்மா. ஆனா பிணைப்பு நீளம் என்னது? கார்பன் கார்பன் பிணைப்பு நீளம் வேற, கார்பன் ஹெச் பிணைப்பு நீளம் வேற. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. 83. क्वेश्चन नंबर 83 பாருங்க. H2O2 ஆனது அசிட்டிக் ஊடகத்தில் Cr2O7 2- ஐ CrO5 ஆக மாற்றுகிறது. CrO5 உள்ள Cr இன் ஆக்சிஜனேற்ற நிலை. CrO5 உள்ள Cr உடைய ஆக்சிஜன் நிலை கேக்குறாங்க. அப்ப CrO5க்கு நீங்க நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, கெமிக்கல் பாண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்ப என்னன்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண தெரியணும். ஸோ Cr டபுள் பாண்ட் O O O எஸ் O O, திஸ் இஸ் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். சரிட்டமா? இப்ப நீங்க எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பார்க்கும்போது இங்க Cr வந்து பாசிட்டிவ்,
ஓ வந்து மைனஸ், அதே மாதிரி இங்க சிஆர் பாசிட்டிவ், ஓ மைனஸ், சிஆர் பாசிட்டிவ், ஓ மைனஸ், ஓ மைனஸ், சிஆர் பாசிட்டிவ். ஓகேவா? ஓ மைனஸ், சிஆர் பாசிட்டிவ், ஓ மைனஸ், சிஆர் பாசிட்டிவ். அப்ப சிஆர் 50 எத்தனை பிளஸ் இருக்குமா? பிளஸ் 6. அப்ப பிளஸ் 6 தான் சரியான ஆன்சர். ஓகே, எஸ் சார். பின்வரும் எந்த சேர்மத்தில் எஃப்இன் ஆக்சிஜனேற்ற எண் பிளஸ் 1 இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஸோ நமக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்னமா வரும்? ஆக்சிஜேட் +2 வரும், அப்போ ராங். செகண்ட் ஆப்ஷன் தான் என்ன வரும்? +1 வரும் எவ்வளோ? சார். +1 வரும். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் தான் வரும், +3 வரும். ஃபோர்த் ஆப்ஷன் +2 வரும். கரெக்டாமா? அப்ப நமக்கு செகண்ட் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85. என் சேர்மத்தில், ஓகேவா, என் சேர்மத்தில் உள்ள ஆக்சிஜன் நிலை குறைவதற்கான சரியான வரிசை. அதாவது இந்த கொடுக்கப்பட்ட எல்லா காம்பவுண்ட்லையும் எண்ணுக்கு ஆக்சைடு கால்குலேட் பண்ணி அதை டிக்ரீசிங் ஆர்டர் நம்ம ரைட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் HNO3. HNO3க்கு வந்து எண்ணு கால்குலேட் பண்ண போறீங்க. அப்போ என்ன நம்ம இங்க எக்ஸ் கரெக்டா பிளஸ் 3 இன்ட்டு -2 பிளஸ் ஐட்டது அது ஒன்று தான். அப்போ ஈக்குவல் டு 0. இது சிம்பிளிஃபை பண்ணா -6 பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் -5 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +5. ஓகேவா? நெக்ஸ்ட் NO-க்கு ஜஸ்ட் +2 இல்லையா? N2க்கு 0. NH4Cl-க்கு கால்குலேட் பண்ணலாம் N-க்கு. அப்போ x + 4 -1 ஈக்குவல் 0. அப்போ x + 3 ஈக்குவல் 0. அப்போ x ஈக்குவல் டு -3. கரெக்டா? x ஈக்குவல் டு -3. அப்போ நம்ம எல்லாரும் கால்குலேட் பண்ணாச்சு. அப்போ நல்லா கவனிங்க, டிக்ரீசிங் ஆர்டர் தான் கேட்கறாங்க இல்லையமா? அப்ப டிக்ரீசிங் ஆர்டர் சொல்லும்போது இது சார் கரெக்டான ஆன்சர்னா NH4Cl N-க்கு வந்து -3, N-க்கு வந்து 0, N-க்கு +2, சாரி -3மா. ஓகே ஓகே, -2. ஸோ இது +5. இப்போ நமக்கு எது ஆன்சர்மா? ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதா? எஸ் சார். யா, நீங்க கரெக்ஷன் தான் மாத்திக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கீழே கரெக்ஷன் தான் மாத்திக்கப்பா. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 88. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் XKMO4 + YNH3 gives KNO3 + MnO2 + KOH + H2O. ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்கம்மா. சரியா? சால்வ் பண்ணாமக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டா, ஸோ எக்ஸ் வந்து 8 வரும், Y வந்து 3 வரும். தட்ஸ் பேலன்சிங் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 89. சல்பர் அணுவானது சல்பைடு அயனிகளாக மாறும்போது, சல்பர்னா எஸ், ஓகேவா? சல்பர்னா எஸ், சல்பைடு சொன்னா S2-. ஓகேவா? S2-. ஓகேவா? அப்ப நல்லா கவனி, S2-னா என்ன மீனிங்மா? 2 எலக்ட்ரானை ஏத்துக்குது. ஐ மீன் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டா S2- மாறிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா பாருங்க, அயனி திரும்பில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அப்ப இது ராங். எதை மாறுது இல்லையா? 2 எலக்ட்ரான்களை பெறுகிறது. அப்ப இது ஆப்ஷன் 5. ஓகேவா? 89. நெக்ஸ்ட் 90. வெரி சிம்பிள், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் நீங்க இல்லையமா? ஸோ இங்க Mg N2 தனித்தனியா இருக்கு, ப்ராடக்ட்ல சேர்ந்து இருக்கு. அப்ப இது காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன். அப்ப நமக்கு இணையும் சொல்லலாம். இது ஆப்ஷன் ஏ. அடுத்தது NaH2O ப்ராடக்ட் போகும்போது என்ன பண்ணுச்சு? NaOHவும் H2வும் போயிடுச்சு. அப்ப இது என்னமா? இது சொல்ல முடியுமா? இது டிஸ்பிளேஸ்மெண்டாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அடுத்தது 3ClO- gives Cl- கொடுத்தாங்க. அப்ப இது என்னமா? இது சிதைவினை இல்லையா? ஐ மீன் வந்து டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். கரெக்டாமா? டீகாம்போசிஷன். KClO3 KCl + 3O2 இது என்னது? விகித சிதைவினை, டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன்ஸ். கரெக்டாமா? அப்ப நமக்கு எது சார் ஆன்சர் கேட்டாக்கா சரியான ஆன்சர்மா? 4 தான் சரியான ஆன்சர். ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, சிக்கு 4 வருமேமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். So one second please wait, sorry. So ஏக்கு 1. No, first option ஏக்கு 1 எப்படிமா வரும்? No, one space wait.
ஏக்கு 3 ஏக்கு 3னா இங்கதான் இருக்குமா இல்லையா? ஏக்கு 3. ஸோ பிக்கு 1 சார் அதுன்னு எஸ்மா சார் டிக்கு வந்து 2 தானங்க சார் வரும்? சொல்லுங்கப்பா. டிக்கு 2 தானங்க சார் வரும் ஆன்சர்? ஒரு நிமிஷம். யா சாரி வெரி சாரி. யா ஓகே. இங்க கேசிஎல்ஓ தான் கேசிஎல்லாவும் ஓட்டுவா மாறுது. அப்ப இதுதான் செறிவினை. அப்ப டிக்கு 2. ஓகேவா? சி தான் இது கரெக்ட் தான். எஸ் அப்போ சார். 4 ஆப்ஷன் கரெக்ட். ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 91. Cl2 KBr gives 2 KCl plus Br2. பின்வரும் ஆக்சிஜனேற்ற ஒடுக்கு வினையில் எந்த வகையான வினை காட்டப்படுகிறது? இங்க அவனே கொடுத்துரும் எல்லாமே. Cl2 0, Kக்கு பிளஸ் 1, Brக்கு -1, Kக்கு பிளஸ் 1, Clக்கு -1, Br2க்கு 0ன்னு கொடுத்துட்டான். புரியுதாப்பா? எஸ். அப்ப நல்லா கவனிக்கணும். ஸோ என்ன சொன்னா இதை வந்து அலோக இடப்பெயர்ச்சி. நோ அலோக இடப்பெயர்ச்சி சொல்லுவோம். ஒரு மெட்டல் தானே இருக்குது. கரெக்ட் தான். Yes, சாரி, ஒரு மெட்டல். சப்போஸ் 2 மெட்டல்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உலோகம் உலோக இடப்பெயர்ச்சி சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி. ஸோ ஒரே ஒரு மெட்டத்துல அலோக இடப்பெயர்ச்சி சொல்லுவோம். கரெக்டா? அலோகம் இடப்பெயர்ச்சி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 93. பின்வரும் வினையை கவனிங்கள். HCHO பிளஸ் 2AgNH3 ட்வைஸ் பிளஸ் OH மைனஸ். இது 2Ag இது கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகும் இல்லையா? HCO மைனஸ் பிளஸ் 4NH3 பிளஸ் 2HO இல்லையா? இதுல பின்வரும் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்கு வினைகளை பற்றி சரியான கூட்டு கேட்கறாங்க. HCHO ஆனது HCO மைனஸை ஆக்சிஜனேற்றம் செய்கிறது மற்றும் AgNH3 பிளஸ் ஆனது Ag ஒடுக்குறது. இதான் சரியான. நம்ம ஆல்டிகைல இது என்ன டெஸ்ட் ஆக்சுவலாமா? டாலரன்ஸ் டெஸ்டா ஃபில்லிங் டெஸ்டா? Reagents. Tolerance. டாலரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா? எஸ். கொஸ்டின் 94. கூற்று HNO3 ஆனது ஆக்சிஜனேற்ற காரணியாக மட்டும் செயல்படுகிறது. HNO2 ஆனது ஒடுக்கு காரணி மற்றும் ஆக்சிஜனேற்ற காரணியாக செயல்படுகிறது. காரணம் HNO3 உள்ள நைட்ரஜன் ஆக்சிஜனேற்ற நிலை +5 ஆகும். HNO2 உள்ள நைட்ரஜன் அதிகபட்ச ஆக்சிஜன் நிலை +3 ஆகும். இவை -3 +3 ஆக மாறுகிறது. அப்ப எது மாதிரி சரியான ஆன்சர்? போத் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். எத்தனோ? Yes, sir. புரியுதுமா? உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்லையா? புரியல கேளுங்க சொல்றேன். எஸ் சார். ப்ளீஸ். கொஸ்டின் 95. பின்வருவனவற்றில் எது ஆக்சிஜனேற்ற எண்ணை கணக்கிடுவதற்கான விதி அல்ல? நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த எல்லாமே நம்ம நோட்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? பாருங்க. ஒரே நிமிஷம் பேச வைக்குமா? என்னப்பா? ஆமாமா. சரி, ஓகே. ஓகேம்மா, சாரி. ஓகேப்பா, பாருங்க. 95 கொஸ்டின் கவனிங்க. அயனிகளில் ஆக்சிஜன் ஆனது அயனிகளின் மின்சுமைக்கு சமம். ஆமா தானேமா? இது கரெக்ட் தானே? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் SO4 2- சொன்னா இந்த SO4க்கு என்ன ஆக்சிஜன் நம்பர்? 2- தான். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் மீனிங்மா. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அனைத்து சேர்மங்களிலும் ஆக்சிஜன் -2. இது கரெக்டா? இது எல்லா சேர்மும் கிடையாதுல்ல. அப்ப இதுதான் அவங்க விதி அல்லனாக்கா தவறானு கேட்கறான். அப்ப இதுதான் நமக்கு ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. அனைத்து சேர்மங்களிலும் புளூரின் ஆக்சிஜன் -1 ஆகும். அடுத்தது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் +1 காரம் மற்றும் கார உலகத்தை தவிர இருமடி ஹைட்ரேட்டுகளுக்கு -1 இருக்கும். கரெக்டாப்பா? அப்ப இதெல்லாமே கரெக்ட். நமக்கு அவன் கேட்கறது செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 98. எந்த சேர்மும் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க காரணி இரண்டுமாக செயல்பட முடியாது? எந்த சேர்மும் எதுவும் ரெண்டுமே செயல்பட முடியாது? H3PO தான் செயல்பட முடியாது. சரிங்களா? கொஸ்டின் 99. ஜிங்க் மற்றும் அயோடின் இடையான வினைகள் ஜிங்க் அயோடைடை உருவாக்குறது எனில் ஆக்சிஜனேற்றம் அடைவது. நல்லா கவனிங்க. ஜிங்க் மற்றும் ஓகேவா? நான் வேணாங்க எழுதுறேன் பாருங்க.
zinc plus I2 gives zinc I2. கரெக்டாமா? அவனே சொல்ல பாருங்க, ஜிங்க் மற்றும் அயோடின் இடையே வினைகள் ஜிங்க் அயோடைடை உருவாக்குறது எனில் ஆக்சிஜன் அடைவதுன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல எது ஆக்சிஜன் நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. இங்க சிடன் வந்து 0வா ஆக்சிஜேட்டு, ஆனா இங்க Yes. சிடன் I2ல +2. +2. எஃப்னோ அப்ப 0 வந்து +2 தான் மாறுமா? அப்ப 0 வந்து +னா ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா இதான் அது ஆக்சிஜன். அப்ப நமக்கு எது ஆன்சருமா? ஜிங்க் ஆனது. zinc அணுக்கள். புரியுதா? இதான் வந்து ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான்மா. ஸோ ரிமைனிங் 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் கால்குலேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றேம்மா. சரிப்பா? Yes, sir. ப்ளீஸ் ஒன்ஸ் ப்ளீஸ் வெயிட்.